சின்ன மீன்களை பெரிய மீன் சாப்பிடும். ஆனா பெரிய மீன்களையும் வெல்லக்கூடிய லாஜிக் வைத்திருப்பவதான் நம்ம நிஃப்டி 3 லாஜிக். திமிங்கலை பார்த்து பயப்பட தேவையில்லை, திமிங்கலத்தையும் புரிந்து கொள்ளும் லாஜிக்கை கற்றுக்கொள். அதுதான் நம்ம நிஃப்டி 3 லாஜிக். ஹாய் காய்ஸ், வாங்க மார்க்கெட் இன்னைக்கு ரியாக்ஷன் எப்படி என்ன பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து காலையிலேயே பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆச்சு. பாசிட்டிவில் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் நம்ம எப்பவுமே ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம மார்க்கெட் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுவோம். அந்த ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணும்போது நம்மளோட லாஜிக் மெத்தடு 3 மெத்தட் இருக்குது. ஓப்பனுக்கு மேலே யார் இருக்காங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே யார் இருக்காங்க, டுடே ஐ 5 மினிட்ஸ் கேண்டல் டுடே ஐக்கு மேலே யார் சஸ்டெயின் பண்ணாங்களோ அவங்க தான் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்லுவோம். அந்த மெத்தடை பற்றி இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கும்பொழுது இன்றைக்கி மார்க்கெட்டை பாசிட்டிவாக ஓப்பன் பண்ணியிருந்தாலும் ஆனால் டுடே ஐக்கு மேலே அவனால் சஸ்டெயின் பண்ண முடியல. டுடே ஐ பார்த்தீங்கன்னா 123, அது மேலே அவனை சஸ்டெயின் பண்ண முடியல. இந்த ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நம்மளோட லாஜிக் மெத்தடை இன்க்ளூட் பண்ணி எப்படி நம்ம ட்ரேட் எடுப்போம் ஒரு லாஜிக் வச்சுருக்கோம். அந்த லாஜிக் படிங்கன்னா யார் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் அவனோட லோ உடைக்கிறாங்களோ அவனோட ஆப்போசிட்டு தான் நம்ம ட்ரெண்ட் ட்ரேட் எடுப்போம். அந்த ட்ரேடு பார்த்திங்கன்னா நம்மளுடைய 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு லோவையும் பார்த்திங்கன்னா எத்தனை மணிக்கு 9:25க்கு லோ உடைக்கிறான், கால் சைடு லோ உடைக்கிறான். ஆனால் நம்மளுக்கு புட்டு சைடு வந்து என்ட்ரி ஆனதுக்கு நம்மளுக்கு வந்து புட்டு சைடு ஆனது என்ட்ரி ஆனது கிடைக்கிது. அந்த புட்டு சைடு 9:25க்கு பாருங்கள், புட்டு சைடு நம்மளுக்கு 25 கிடைக்கிது. ஆனால் நம்மளுக்கு 9:20க்கே ஆனால் நான் அவனோட 5 மினிட்ஸ் கேண்டிலேருந்து உடைக்கல. 9:20க்கு அவன் 5 மினிட்ஸ் கேண்டில் உடைக்காதால 9:25க்கு அந்த 5 மினிட்ஸ் கேண்டிலேருந்து எப்போயுமே நம்ம சொல்லியிருக்கோம் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆன கன்ஃபர்மேஷனாக லாஸ்ட் லோவில் இருந்து அவனை பிஃபோர் லோடைய அவன் கிராஸ் பண்ணி மேலே வரும்போது ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்க சொன்னோம். அந்த லாஜிக் படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆன கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அவனோட ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் லோவையும் கால் சைடு தான் உடைக்கிறான், ஆனால் புட்டு சைடு உடைக்கல, புட்டு சைடில் சப்போர்ட் எடுக்கிறான். அப்போ வந்து பாருங்கள் அந்த இடத்துல நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடைக்கிது. இந்த இடத்துல நம்மளுக்கு 27 என்ட்ரி எடுக்க முடியலனாலும் சப்போஸ் நம்ம வந்து ஒரு கேண்டில் ஒரு ட்ரெண்ட் ரிவர்ஸ் கன்ஃபர்மேஷன் ஒரு கேண்டில் விட்டு நம்ம எடுத்திருந்தாலும் நம்மளுக்கு வந்து 30 என்ட்ரி அடிச்சிருக்கோம். 30 என்ட்ரி எடுத்திருந்தாலும் நம்மளுக்கு பாருங்கள் 109 வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கலாம். அப்போது எப்போயுமே ஓப்பன் ஆகி வச்சுட்டானா ஓப்பன் ஆகி உடையாத வரைக்கும் மார்க்கெட் கால் சைடில் தான் இருந்திருக்கும். ஆனால் ஓப்பன் ஆகி எப்போ உடைக்கிறானோ அப்போயே மார்க்கெட்டானது மொமெண்டம் வந்து சேஞ்சஸ் ஆகும், ட்ரெண்ட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் ஆகுது. இங்கே இந்த ஓப்பன் ஆகி உடைச்சவனே பாருங்கள் அவன் எந்த அளவுக்கு போயிருக்காங்க. நம்ம 30 ஒரு என்ட்ரி எடுத்தனா 70 பாயிண்ட் நீங்கள் ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கலாம். நம்மளோட லாஜிக் மெத்தடை எல்லா டேலையும் எப்போவுமே கிளியர் கட்டான ஒரு என்ட்ரி கொடுக்கும். இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பாருங்கள். இந்த லாஜிக் பற்றி உங்களுக்கு தெரியலையா, இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எழுதிங்க. மீண்டும் நாளை சந்திக்கலாம்.